இல்லை சார், எப்போவுமே நம்ம ஆன்லைனில் பண்ணுவோம். இந்த முறை நம்ம வந்து முதல் தொடக்கமாக இதை வந்து எல்லா பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் முன்னிலை இந்த தடவை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பிரைவேட்டையும் நம்மளுடைய அரசு சார்ந்து 62,000 சீட்ஸ் இருக்குது. நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க சார், நல்லா வராங்க. அது இன்னும் போக போக இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இனி வருங்காலங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கான நியூ சிலபஸ், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், இது நாள் வரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் நல்ல ஒரு அப்டேட் பண்ணி நல்ல சிலபஸ் கொண்டு வந்து அவங்க எல்லாரும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்னைக்கு தொழில்நுட்ப இதில் இந்த ரொபோட்டிக் இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் இது பண்ணி நம்ம இன்னைக்கு என்ன டெக்னாலஜியோ அதுக்கு தகுந்ததும் நம்ம நியூவாக அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். நம்மளும் பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கான என்னென்ன இங்கே நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு தேவையானதை நம்ம கலந்து பேசி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது தேவையோ அது மாதிரி சரி பண்ணுறோம் சார். கடந்த ஆட்சியின் போது இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிலாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய வசதிகள் 71 ஐடிஐல கொண்டு வரப்பட்டது. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஐடிஐஸ்லையும் இதே மாதிரி இந்த தொழில்நுட்ப வசதிகள்லாம் கிடைக்குமா? அதை நம்ம பண்ணுவோமா? கண்டிப்பாக அதை விட கூடுதலாகவே நல்லா பண்ணுவோம் சார், நல்லா பண்ணுவோம் சார். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறேன். டோட்டலாவா? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் டோட்டலாக நீங்கள் ப்ரைவேட்டையும் நம்ம இதையும் சேர்த்திங்கன்னா 60,000க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமாக தலைநகரில் இது பண்ணுறதுனால குறிப்பிட்ட பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சார். டோட்டலாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் லிஸ்ட்டையும் கொடுத்துருவோம். பொதுவாக இன்ஜினியரிங் கிராஜுவேட் கூட சம்டைம்ஸ் வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஐடிஐ படித்த கண்டிப்பாக சார் ஐடிஐ நிறைய கண்டிப்பாக பட் இதில் இன்னும் அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது குறைவாக இருக்கா? கடுமை அப்படி கிடையாது சார். ஐடிஐங்கிறது ரொம்ப ஒவ்வொரு துறைக்கும் இது ரொம்ப முக்கியமானது சார். ஐடி ரொம்ப இல்லை வருவாங்க சார். அதுக்கு தானே நாங்கள் இனிமேல் அந்த முயற்சிகள் எடுத்து இது நாள் வரைக்கும் நடந்து பாசிட்டிவாகவே இருக்கட்டுமே, இதையுமே வர்றதை நம்ம அதை பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு அவங்களுக்கான முக்கியமான அவங்களுக்கு தேவைப்படுற சிலபஸை கொண்டு வந்துட்டோம்னா வந்துருவாங்க சார். நம்ம அதை பண்ணிடுவோம். கிளாஸஸ்லாம் எப்போ ஆரம்பிக்கும்? இல்லை சார், இப்போ தான் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எத்தனை நாள் நடக்குது கவுன்சிலிங்? எப்படி ஒரு 1 மந்த் சார் மேக்ஸிமம். அதான் சார், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கோம். நம்ம அதை கலந்து பேசி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் இருக்காங்க, எல்லாம் கலந்து பேசி பண்ணி. ஐடிஐக்கில் வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, அவரை ஏதாவது இன்னும் நீட் இருக்கா, அதை நம்ம ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கோமா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஏதாவது மோர் ஃபண்ட் அலோகேஷன் ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது துறை சார்ந்த அந்தந்த ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு லாஸ்ட் இயர்லேருந்து எவ்வளோ ப்ரொபோசல்ஸ்லாம் நிறையா வந்திருக்கும். இந்த வருஷம் எவ்வளோ அதன் அடிப்படையில் எவ்வளோ கேட்குறாங்கங்கிறத வச்சு நம்ம சிஎம்கிட்ட சொல்லி நம்ம பண்ணுவோம். வேலை இல்லாத கிராஜுவேட்ஸ்க்கு நம்ம வந்து மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், மேனேஜர்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த ப்ராசஸ்லாம் எப்போ ஆரம்பிக்கும்? கண்டிப்பாக சார், இனி வருங்காலங்களில் 10 days தானே ஆகுது, போக போக எல்லாமே சரி பண்ணி நம்ம பண்ணிடுவோம். அது கிடையாது சார். இல்லை அது வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க சார். என்ன நடந்துச்சுன்னா சார், கிட்டத்தட்ட நிறைய பேர் நின்றாங்க சார். அடுத்த நிகழ்ச்சிக்கு போக பொழுது ஃபாஸ்ட்டாக வாங்கணுங்கிறதுக்காக கையில் கொடுங்கன்னு வாங்கினதை வேற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. வேற ஒன்றுமே கிடையாது சார். இல்லை வெளியில் வரும்பொழுது தவறாக பண்ணியிருக்காங்க, வெளியில் வரும்போது. நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.